இல்லடா, ஒண்ணுமே கிடையாது. நான் யானையா பையனை வந்துட்டு ஒரு ரூபா பிச்சை எடுத்த சாப்பிட்டது தப்பா? நான் இதான் பண்ணடா. வாடா வாடா, அவரு காப்பாத்த போறவனையா? வாடா பாட்ட வாடா வாடா வாடா. முடியாதுலாம் போறதில்ல. நான் ஏதோ ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன், மாலை போட்டு சாமி வேண்டி போயிட்டு இருக்கேன். நான் 1 ரூபா வேண்டிருக்கேன், யார்ட்டையும் 100 வாங்கல. நான் 1 ரூபா வாங்கிருந்தப்பா, 1 ரூபா வாங்கிருந்தப்பா. என் பையனை எங்க முடிச்சு போறீங்க? தம்பி வாடா, அப்படியே கூட்டு போறேன். பாரு தம்பி பையனை விட்டுல, தம்பி என் பையனை விட ஏன்ட விடல, என் பையனை ஏன்ட விடல. நான் 10 நிமிஷம் நானே போறேன், சாமி வேண்டி போறேன். கிடைச்சிருச்சு எனக்கு. நான் இதை கொண்டு போய் சாமி வேண்டிட்டு நான் இதை போய் ஒரு அரை கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டு போறேன். வேற என்ன இருக்கு? 1 ரூபா வாங்குறேன். என் போன் காண எடுத்து பாருங்க. யாரு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணல. எனக்கு ஆண்டவன் ஏதாவது பாப்பான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஆண்டவனை வேண்டி போறேன். வேற என்ன பண்ணா பண்ணுங்க தம்பி. ஆனா ஒரு 1 ரூபா தான் கூட்டு போறேன். நான் ஒண்ணும் இல்ல, நான் போலீஸ் எல்லாம் பேசவே கிடையாது. நான் ஆண்டவன் வேண்டி வந்திருக்கேன். ஆண்டவன் வேண்டது தப்பா? தப்பா சொல்லுங்க, எனக்கு செருப்பு பண்ணி வரீங்க. நான் ஆண்டவன் வேண்டி ஏதோ அரிசி கிடைக்க மட்டும் பாக்குறேன். ஏன் சாயந்தரம் மாப்பாடி ரூபா போட்டு வாங்கி கொடுக்க சுட்டு சாப்பிடுவேன். தேட போல எதுவும் இல்ல. நான் ஒரு அரை கிலோ ஒரு அரிசி போட்டு சாப்பிட போறேன். இது சோத்துக்கு தானே பண்ண போறேன், வேற ஒண்ணும் கிடையாது. பிரச்சனை பண்ணேன் ரோட்ல போய் இருக்கிறேன். இது வருமானம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 1 ரூபா வாங்குறது தப்பா? மாசம் 40,000 சம்பளம் எடுத்துட்டு கூட்டு போய் நம்ம உட்காந்துருக்கேன். இப்ப வழியை பண்ணுங்க. கடையாண்ட பதில் சொல்லலாம், எல்லாத்தையும் பதில் சொல்லலாம். சோத்துக்கு நான் என்ன சொல்றேன், என் வயிற்றுக்கு என்ன பதில் சொல்றீங்களா? என் பசங்களுக்கு டெய்லி 200 சாப்பிட்டு வளர்ந்த பசங்க. எனக்கு சாப்பாடு வழி இல்லை. நான் காவல்துறை வேலை பார்த்தேன், அது வேற. எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு சாப்பாடு வழியில் நான் வந்து பிச்சை எடுக்கிறேன். 1 ரூபா தான் வாங்குறேன். யாரையும் வந்துட்டு கை நீட்டில் ஏதோ யாரையும் டார்ச்சர்லாம் பண்ணல. இந்த பக்கத்தில் இருக்கீங்க எல்லாமே ஆல்ரெடி பிச்சை இருக்கீங்க எல்லாமே தெரியும். நான் 1 ரூபா வாங்கிட்டு எனக்கு இன்னைக்கு தேவைக்கு இன்னைக்கு எனக்கு செலவுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு இன்னைக்கு ஒரு 30-40 ரூபா கிடைச்சினா போதும். நான் ஒரு அரை பை அரிசி வாங்கி போட்டு சாப்பிட்டு என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். வேறெல்லாம் ஒன்றுமே நான் எதுவும் கேட்கல, யாரையும் கேட்கல, கவர்மெண்ட்டையோ யாருமே இதை நான் கேட்கவே இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணும், வேற ஒன்றும் இல்லை. என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் பண்றீங்க? எனக்கு நான் முன்னாடி போலீஸை வேலை பார்த்துட்டு இருந்தேன். பிரபாகரன் என் பேர். நான் போலீஸை வேலை பார்த்துட்டு இருந்தேன் பசிபாலத்தில். இன்னைக்கு என் வயிற்று பசி, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர வைக்கல. அதனால வந்துட்டு நான் ஒரு 1-2 ரூபாய் பிச்சை எடுத்து நான் சாப்பிட்றேன். அவ்வளோதான். எனக்கு என்ன பிரச்சனை? என் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டாங்க. அதனால நான் சஸ்பெண்டில் இருக்கேன். அவ்வளோதான். இதாவே வேற ஒன்றும் இல்லை. 2-2.5 மாதம் ஆகுது. கூப்பிடுறாரு, வா டிஎம் சார் கூப்பிட்டு வர சொல்றாரு. வா.